முன்னுக்கு போலீஸாக்கள் நிற்கணும். வருஷ கொண்டாட்டங்கள் போகுது, நல்ல நீட்டாக போய்கொண்டிருக்கு. இங்கே சேலம் இந்த ஷர்ட் வந்து 800 ரூபாவா. என்ன விலையில குறைஞ்ச விலையில உடுப்பு இருக்கு மலிவா. இப்போ நாங்கள் அப்படியே இந்த கடையை பார்ப்போம். ஐயா டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கணும். பேக்கெல்லாம் இருக்கு. அங்கே இந்த பேக் எவ்வளோ? தமிழருக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன ஹால்னு பார்த்தீங்கன்னா, புது வருட பிறப்பை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் உடுப்பு கடை போடப்பட்டிருக்கு. அது சம்மந்தமாக இந்த காலை அமைய போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உடுப்பெல்லாம் மலிவு விலைன்னு சொல்லிங்கன்னா, ஆனால் வந்து உடுப்படைக்க பார்த்தெடுக்கணும். ஏண்டா சில உடுப்புகள் இங்கே வர எல்லாமே ஒரிஜினல் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அனுபவப்பட்டதால் சொல்கிறேன். நீங்கள் இதில் பாருங்கோ அப்படிலாம் உடுப்புகள் விற்கணும், என்ன விலைக்கெல்லாம் விற்கணும்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, இந்த காலனியில் கொழும்பு பெற்றாண்ட காலனிலையும் இதில் வரும். கொழும்பு உங்களுக்கு தெரியும், இப்போ பேருந்து திரைப்படம் வந்து இவ்வளவு அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கேன். அது இந்த காலனிலையும் இந்த காலனிக்கு வரும். மறக்காமல் உங்களோட ஆதரவை தாங்கோ. இப்படி தொடர்ந்து பார்ப்போம் என்ன மாதிரி உடுப்புகளில் விலை போகுதுன்னு. வருட பிறப்பை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ யாழ்ப்பாணத்தில் உடுப்பு கடையிலெல்லாம் அமோகமாக போட்டு, அதாவது முத்தவழியில் உடுப்பு கடையில் போட்டு வியாபாரங்கள் நடந்துட்டுருக்குது. அதைத்தான் காலையில் காட்ட போகிறேன். திருவள்ளுவர் சிலை, அதாவது இந்த முத்தவழியில் இருக்க ரவுண்ட் அபவுட் அதில் பண்ணைக்கு போகலாம். அதே மாதிரி ஏனையின் வீதியூடாக பயணம் செய்கிறோம். இதில் பாருங்கள், 2 பக்கங்கள்லேயும் வாகனங்கள், அதாவது மோட்டர் சைக்கிள், ஆட்டோக்கள், முச்சக்கர வண்டிகள் வந்து ஃபுல்லாகவே வந்து நிப்பாட்டி வைக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த இப்போ போட்டு கொடுக்குற பேமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, உண்மையிலேயே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ளலாம். எல்லா உடுப்பும் வந்து தரமான உடுப்புன்னு சொல்ல முடியாது, எல்லா உடுப்பும் வந்து அழுகலைன்னு சொல்ல முடியாது. இல்லை, நான் எடுத்த உடுப்புகளும் வேறு என் ஃப்ரெண்டாக்கில் எடுத்த உடுப்புகள் எல்லாம் வெளியிறனதை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு காற்று வச்சோட வெளியிறனது இல்லை. மலிவு விலையில் செயல்கள் போட்டிருக்கிறோமா. எல்லா இடங்களுக்கெல்லாம் வழிமாற்றங்கள் வேலை செய்கிறாங்களாம். லீவுகளில் இப்போ ஊர்களுக்கு வந்துட்டு எல்லாம் வந்து இப்போ செயல்கள் உடுப்புகள் எடுக்கிறத வந்து பார்க்கலாம். அதேமாதிரி இந்தியாவில் இந்த டொய்யல், விளையாட்டு சாமான்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி செருப்புகளும் இந்த பார்க்கக்கூடிய இருக்கும். எல்லாரும் வந்து அப்படித்தான் வேண்டி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது.
1000 ரூபா. ஜெயசுந்தரி 4 மீட்டர் 1000 ரூபா. வாங்க டவல் எடுக்க 500 ரூபா. 3 சாரம் 1300 ரூபா. செக் 1000 ரூபா. சாரி 700 ரூபா. 8 பிளம்பரோட 1000 வாங்க டவல் எடுக்க 500 ரூபா. 3 சாரம் 1300 ரூபா. அப்படி இங்கே பார்த்தோம்னா மணிக்கூடு கடை இருக்குது. இங்கே டிஷர்ட்லாம் 1000 ரூபாவாம். டிஷர்ட் வேலை பார்ப்போம். இந்த கடையில் கொஞ்சம் அதிகமாக கல்விகள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது வீரசிங்கம் கோளுக்கு முன்னால் நாங்கள் வந்து அதிகமாக வந்து ஒன்று இருக்கா பார்க்கக்கூடிய இருக்குது. முன்னுக்கு போலீஸ் ஆக்கள் நிற்கணும். பஸ்ஸுகள் அடித்து கிடக்குது. உங்கள் ஏசியில் அம்பூட்டி கிடக்குது போல். ஃபேனுகள் எஸ்எஸ் ஃபேனுகள் கிடக்குது. இந்த பக்கத்தில் பாருங்க, இந்த ஃபோனுகளுக்கு தேவையான கேபிள்கள் எல்லாம் விற்க வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, உடுப்புகள், கேபிள்கள், மற்றது வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ன்ட்டு எல்லாமே வந்துருக்குது. இங்கே இதில் பொட்டம் எல்லாம் வச்சிருக்கணும் விற்கிறதுக்கு, வாய்ஸுக்கு. அதே மாதிரி 2 பக்கமும் கடைகள் இருக்குது. இங்கே பக்கம் பாருங்க, சரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பேக்கெல்லாம் இருக்குது. அங்கே இந்த பேக் எவ்வளோ? இந்த பேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1500 ரூபா. அப்படியே போனால் பொருள் எடுப்பாய். சரியா என்ன வாட்ச்? டிஜே வாட்சில் இருந்து நாங்கள் எங்கட ஷாப்புக்கு பேர் டிஜே வாட்ச். டிஜே வாட்சில் இருந்தால் எல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு மாதிரி தான் அடிச்சுட்டு இருக்கோம். 600 கடையில எல்லாம் இது வேண்டுன்னு சொன்னால் 900 ரூபா. 900. இந்த வாட்செல்லாம் 1500, 1200 விற்கிறாங்க. நான் உங்களுக்கு 800 ரூபாய்க்கு தரோம். இந்த வாட்ச் வந்து வெளியில் விற்கிறாங்க 1300 ரூபா. நான் உங்களுக்கு 800 ரூபா. இதெல்லாம் 800 ரூபா இந்த வாட்ச் எல்லாம். இது என்ன, இந்த கோட்டிங் எல்லாம் போகுமா இல்லை இருக்குமா? இல்லை போகாது, இருக்கு. போனால் எங்கட வாட்ச் கடைக்கு தேடி வரலாம். அப்படியா இருக்குமா? கடைக்கெல்லாம் தேடி வருவீங்க. இஞ்சாலையெல்லாம் பாருங்க, 650 ரூபா. கூடையெல்லாம் 650 ரூபான்னு போட்டிருக்கீங்க. முன்னா மழை காலத்தில் போட்டாலும் இப்படி மேலே போட்டால் வேண்டிடும். இப்போ வெயில் நேரங்களில் கூடையில் போடினோம். இல்லை 3000, 3500 விற்கணும். என்ன தெரியாது. சாமான் கொடுக்கலாம். லோக்கல் சைடு இல்லை, நல்ல சேலம் 3000. 1 மீட்டர் துணி 250. ஆயிரம் 1500. அதே மாதிரி செருப்போட பாருங்க, மலை மாய் குமிச்சு விட்டு போட்டு கிடக்கு. 300, 1000 தான் சிறல் போய்கொண்டிருக்குது. 1000. அதே மாதிரி இந்தியாவில் பாருங்க, இந்த வீட்டுக்கு வைக்கிற அழகு சாதன பொருட்கள் எல்லாம் கொண்டு வச்சு வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் பார்த்தோம்னா கடையில் அங்கே இருக்குது. பில்லணி விற்கணும். நான் முதல்ல அங்காளி பக்கம் நின்னாங்க. இப்போ இஞ்சாலி பக்கம் வந்து பாலத்தை வரி வந்துட்டோம். இஞ்சாலி பக்கம் பார்த்து
மோட்டர் சைக்கிளில் சீட் கவர்கள் இருக்குது. டிக்கெட் எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த டிஷர்ட் வந்து 600 ரூபா. டெம்பர் கிளாஸுகள் இருக்குது. டெம்பர் கிளாஸுகள் 300 ரூபா. இங்கே சொன்னால் பாடி ஸ்ப்ரேயர் செண்டுகள் இருக்குது. என்ன விலையில குறைஞ்ச விலையில உடுப்பு இருக்கு? வெக்கப்படுற அப்படியே நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம் மார்க்கெட்டுக்குள்ள. சரி பார்ப்போம். மணிக்கூடுகள் எல்லாம் இருக்குது. பாரு நாங்கள் இங்கே டிஷர்ட்டுகளை பார்ப்போம். பேதன 800 வாங்க வாங்கன்னு போட்டு சொல்லணும். வருஷ கொண்டாட்டங்கள் போகுது. நல்ல நீட்டா போய்கொண்டிருக்கு. அமர்க்கலமா போய்கொண்டிருக்கு. என்னம்மா இப்போ வருஷங்கள் உடுப்பெல்லாம் மலிவோ? பரவாயில்ல, நல்ல மலிவா தான் போய்கொண்டிருக்கு. எல்லாரும் செய்கிறாங்க. குடும்பத்தோட வந்ததா தனியாக வந்ததா? குடும்பத்தோட வந்ததுன்னா அவன்டே சிலவு தான். எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. அவன் நல்லது. இன்னொரு சிலையில மழை தெரியுது. மனுஷியோட வந்துட்டு கையை விடுறாள் இல்லையா இல்ல கையை பிடிச்சு இல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல கையை விடுறாள் இல்லையா அண்ணா என்ன சிலவழிக்கிறதா அதுக்காக அவர் தான் நம்ம தேடி தெரியும் காணையில. சரி என்ன சந்தோஷமா வருஷத்தை கொண்டாடுங்க. இங்கே பாருங்க இந்த அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே சேலம் இந்த ஷர்ட் வந்து 800 ரூபாவா. இப்போ ரோட் மாதிரி வந்தாச்சு. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பழக்கடை 5 ஆரஞ்சு வந்து 250 ரூபா. ஆப்பிள் ஒன்று 130. சரி நாங்கள் அப்படி இருந்தால் உடுப்பு கடைக்கு வந்துட்டோம். உடுப்பு கடையில் என்ன மாதிரி உடுப்புகள் என்னென்ன மாதிரி துணியெல்லாம் எப்படி விலையெல்லாம் கிடக்குதுன்றக்கா பார்ப்போம். இப்போ நாங்கள் அப்படி இந்த கடையை பார்ப்போம். ஐயாட்ட கேட்போம். ஐயா ஜீன்ஸுக்களை எவ்வளோ வந்து கேட்போம். கேது இந்த ஜீன்ஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 3000 ரூபாவாம். இந்த ஜீன்ஸ் வந்து 2500 ரூபாவாம். மூன்று டிஷர்ட் 1000. மாடல் ஷர்ட்டு டிஷர்ட்டு எல்லாமே இருக்குது. இங்கே லேடிஸுக்கு போகிற இந்த பஞ்சாபி அதுகள் எல்லாமே இருக்குது. எந்த மணிக்கு எடுத்தாலும் 650 ரூபா. எந்த மணிக்கு எடுத்தாலும் பிடிச்ச மணிக்கு பிடிச்சிருச்சு 650 ரூபா. வாங்க 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 650 இல்லை இந்த மணிக்கு எடுத்தாலும் 650 ரூபா. 1050 ரூபா மணிக்கு 650 ரூபா.
பொம்மைகள் எல்லாம் இருக்குது. தண்ணி போத்தல் எல்லாம் இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து நான் சுற்றி கொண்டு வந்து வீரசிங்கம் கோவிலுக்கு முன்னால் தான் வந்துட்டேன். இங்கேருந்து எல்லாம் சில பேர் அந்த பக்கத்தில் வராக்கள் இந்த பக்கத்தால் போடுறது, இந்த பக்கத்தில் வராக்கள் அந்த பக்கத்தில் போகிறாண்டு மாறி மாறி. எப்படி மக்கள் கூட்டம் எல்லாம் மோதுன்னு சொல்லி இதில் பாருங்க, புது வருடத்தை முன்னிட்டு மலிவு விற்பனையா 3 மீட்டர் 1000 ரூபா, 4 மீட்டர் 1000. எல்லா இடத்துலையும் சேல் போட்டு வச்சு சில தான் இருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த துணியெல்லாம் விற்கிறது வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. பிளாஸ்டிக்களும் விற்கணும். அடுத்த வருஷம் ஆயிரம்
அப்படியே போவோம் இங்கே இந்த மட்டக்களப்பு திருவண்ணாமலை மன்னாரில் இந்த கூட வியாபாரிகள் வந்து வியாபாரம் செய்கிறது வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. நாளைக்கு தான் இன்னும் வந்து வியாபாரம் கலகட்டும். சிலோட நாளைக்கெல்லாம் மலிவாகவும் இருக்கும். இதோட இதுக்கு பார்த்தீங்களா ஷர்ட் இல்லை பெரிய ஷர்ட் இருக்கா? ஓ மலிவாம் இன்னும் இந்த வேலையில் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வார ஆக்கள் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. அதோட இனி வந்து வெயிலும் குறைஞ்சால வந்து ஆக்கள் வந்து கூட்ட போன முறையெல்லாம் வருஷத்துக்கு வந்து மழை பெய்து கொண்டு இருந்தது. இந்த முறை மழை இல்லை, ஆனால் வெயில் கூட.